ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூப்பன் அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா ஸ்ட்ரீட்டில் நாய் இருக்குல்ல, அதுக்காக. ஏன்னா இப்போ நம்மளுக்கெலாம் சாப்பிட்றோம், அவங்களுக்கு யார் போடுவாங்க, அதுக்காக 2 டம்ளர் அரிசி எடுத்து டெய்லியுமே ரெகுலராக இந்த அளவு போடுவேன். ஏன்னா எங்கள் தெருவில் ஒரு சின்ன சந்து தான், அந்த சந்தில் ஒரு 4 நாய் இருக்காங்க. கேட்டை விட்டு வெளியே போனனாலே பின்னாடியே ஓடிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக போடுறேன். அன்னதானம் பண்ணுறது மட்டும் விஷயம் இல்லைங்க, இதையும் செய்யலாம். இதுவும் தானம் தான், அன்னதானம் தான். உங்களால் முடிஞ்சால் டெய்லியும் உங்கள் வீட்டாண்ட வாசலில் இருக்க நாய்ங்களுக்கு யாருக்குன்னா அது மாதிரி போடுங்க. யாருன்னா எனக்கு டைம் இல்லை அப்படின்னா செத்த நேரம் தாங்க, அது போட்டிங்கன்னா குக்கரில் கழுவி போட்டிங்கன்னா அப்படியே இதுவாகிடும். இந்த பாருங்கள், நான் 2 வெங்காயம், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், ஒரு மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி அது மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கரம் மசாலா தூளில் வாசனை பார்த்தா அவங்களுக்கும் நாய்க்கும் ஒரு ஃபீல் வரும்ல, பிரியாணி சாப்பிட்றோன்னு. அதனால் அதை நான் போட்டிருக்கேன். போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. உங்கள்கிட்ட பேசிக்கினே நான் கால் போடாதே மூடிட்டேன். இப்போ திறந்து காலை போட்டுடுறேன். மெயின் இந்த கால் தாங்க, இந்த கால் வாசனைக்கு தான் சாப்பிடுவாங்களே. இது கோழிக்காலுங்க. கறி வாங்க போகக்குள்ள கோழிக்காலும் கேட்டிங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு தருவாங்க கறிக்கடையிலே. வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் பாதி எடுத்து கழுவி வச்சுட்டு பாதி போட்டுக்கலாம். அதுமாரி 1 விட்டு 1 நாள் வாங்கி போடுங்க. டெய்லியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கனாக்கா அவங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றோம்ல, அதுமாரி அவங்களும் பாவம்ல. அதனால் அவங்களுக்கும் சமைச்சு போடலாம், தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி பண்ணுங்கள். இதில் ஏன்னா கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த நான் கிண்டின உடனே 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சா தளன்னு இருக்கும். ஏன்னா இது உதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. தளன்னு வச்சா தான் நாய்ங்க ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை பாருங்க, அதை எடுத்துன்னு போனோன்னா இந்த ஸ்மெல்லுக்கு குடுகுன்னு பின்னாடியே தான் சுற்றுவாங்க. இப்போ சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்குவாங்க. கேட்டு திறக்கூட முடியாதுங்க, கேட்டு வாசல்லே தூங்கிடுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் அட்டகாசம். எங்கள் வீட்டில் அப்படியே கேட்டு வாசல்லே தூங்கிடுவாங்க. எங்களால் கேட்டை திறந்து வெளியே கூட போக முடியாது. நீங்கள் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே இடத்துல கொட்டாத, அப்படியே ஒரு பலவையோ ஒரு அட்டையோ ஒரு பாத்திரம் எதனா வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. டொன்டடைங்.